ஹலோ கைஸ், நான் உங்க தினேஷ்குமார். ஸோ ட்ரெய்னிங் பத்தி கொஞ்சம் டீட்டெயில் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச நான் நெறைய பேர்ட்ட இருந்து வாங்குன டீட்டெயில்ஸஸ் கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா, சென்னை ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து தான் வந்திருக்கு. இனிமேல் வந்து ட்ரெய்னிங் ஸ்டார்ட் பண்ணுங்கன்ற மாரி ஒரு நோட்டீஸ் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது எப்போ பார்த்தீங்கன்னா, இது நம்மள வந்து நம்ம செலக்ட் பண்ண போஸ்ட் வந்து ஏஎல்பி தான் போஸ்ட்க்கு செலக்ட் பண்ணும். ஆனா நம்ம ட்ரெய்னிங் பீரியட்ல நம்மள என்ன சொல்லுவோம்னா, ப்ரோ ஏஎல்பிஸ்ன்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணுவாங்க. சரிங்களா? ப்ரோ ஏஎல்பிஸ்ன்னு மென்ஷன் பண்ணுவாங்க நம்ம ட்ரெய்னிங் பீரியட்ல. ஸோ இது எதுக்கு குடுத்துருந்தாங்கன்னா, திருச்சி ஜோனுக்கு வந்து குடுத்துருக்காங்க. இந்த மாரி நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு 726 ஏஎல்பிஸ் இருக்காங்க. ப்ரோ ஏஎல்பிஸ் வந்து இருக்காங்க. அதாவது வேகன்சிஸ் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 726ன்றது டோட்டல் வேகன்சிஸ். யாருக்கு பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்க்கு. இல்ல திருவனந்தபுரம் ஜோனும் வந்துரும். நம்மளோடதும் வந்துரும். சென்னையும் வந்துரும். சரிங்களா? இதுல மொத்த செலக்டட் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு அப்ராக்ஸிமேட்டா 323 அதுல ஒரு 170 இந்த ரேஞ்ச். சரிங்களா? இது அப்ராக்ஸிமேட்டா பார்த்தோம்னா, ஒரு 500 வேகன்சிஸ் கிட்ட வந்து இருக்கும். செலக்ட் பண்ணது. ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பேட்ச்க்கு அட்லீஸ்ட் ஒரு 100 பேராவது போட்டுங்க. போட்டுன்னு 8 பேட்சா கண்டக்ட் பண்ணி முடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் டிசம்பர் மந்த்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது ரிலீஸ் பண்ண நோட்டீஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நவம்பர்ல தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க டாப்ல. நவம்பர் மாசம் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இனிமேல் டிசம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க சொல்லி. இன்ன வரையும் டிசம்பர் வரையும் நம்மளுக்கு 15 பாதி மாசம் கடந்துருச்சு. இன்ன வரையும் அவங்கள்ட்ட இருந்து ஒரு மெயில் எதுவுமே வரல. ஸோ என்னோட கெஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 20 போல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வர 20 எக்ஸ்பெக்ட் பண்ணி மேபி இந்த மந்தோட ஃபர்ஸ்ட் பேட்ச மட்டும் கூப்பிட்டு இந்த 20 மெயில் பண்ணி 24 இல்ல 28 அந்த ரேஞ்சுக்குள்ள வந்து டிவிஷனல் டிவியை முடிச்சுட்டு ஜனவரி 1ல இருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லைன்னா தமிழ்நாட்டுல பொங்கல் நல்லா ஃபெஸ்டிவலா கொண்டாடுவோம். ஸோ அதனால பொங்கல் முடிஞ்சு கூட வரட்டும்ன்ற மாரி கூட அவங்க பிளான் பண்ணியிருக்கலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஜனவரிக்குள்ள வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா வேற எல்லா ஜோன்லயும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிசம்பர்ல ஸ்டார்ட் பண்ணி ஓடிட்டு இருக்கு. இன்னும் 16 டேஸ் தான் உங்களுக்கு ட்ரெயினிங்கே முடிஞ்சிருக்கும். ஸோ இல்ல 24 டேஸ்ன்றது திருச்சி ட்ரெயினிங். சரிங்களா? திருச்சி ட்ரெயினிங் எதுக்கு 24 டேஸ் குடுத்துருக்காங்கன்னா, 24 ஒர்க்கிங் டேஸ். அதாவது 1 மந்த்துக்கு ஆயிடும். உங்களுக்கு சாட்டர்டே, சண்டே அந்த ரேஞ்ச் லீவ் வந்துச்சுன்னா, 1 மந்த் ஒர்க்கிங் டேஸ் மாரி இருக்கும். ஸோ டோட்டல் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, 122 டேஸ் ஒர்க்கிங். சரிங்களா? ட்ரெய்னிங் பீரியட் பார்த்தீங்கன்னா 122 டேஸ். இதுல வந்து 24 போயிடுச்சுன்னா, ரிமைனிங் நம்மளுக்கு வரது 98 டேஸ் வருது. ஸோ இதுலயும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 20 டேஸ் வந்து ஹேண்டலிங் குடுப்பாங்க. ஹேண்டலிங்னா இப்போ ஹேண்டலிங் அப்போ உங்களுக்கு கட்டாயம் வந்து உங்களோட டிவிஷன் தெரிஞ்சிரும். நீங்க எந்த டிவிஷன்ல ஏற போறீங்க, இறங்க போறீங்கன்றது தெரிஞ்சிரும். ஸோ ஹேண்டலிங் அப்போ இப்போ மேபி எல்லா பசங்களும் நியர்பை எங்கெங்க குடுக்கலாம் பார்த்தீங்கன்னா, பாலக்காடு, சேலமு, ஸோ அடுத்து ஈரோடு, சென்னை, திருச்சி, விழுப்புரம், ஸோ மதுரை அந்த மாரி குடுப்பாங்க. ஸோ இல்ல டிவிஷன் எடுக்கும்போது நம்ம திருச்சிலேருந்து இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப திருச்சி நீங்க வந்து திருச்சில உங்க அட்ரஸ் இருக்குன்னா, உங்க திருச்சிலேயே உங்களுக்கு வந்து வேலை போட்டாங்கன்னா, ஸோ இப்ப திருச்சில உங்களுக்கு வந்து ஹேண்டலிங் குடுப்பாங்க. ஸோ எங்கெங்க போற மாரி இருக்கும் பார்த்தீங்கன்னா, 1 மயிலாடுதுறை லைன் இருக்கு உங்களுக்கு. 2வது சென்னை லைனு, 3வது கரூர் லைனு, 4வது திண்டுக்கல், மதுரை லைன். ஸோ இந்த 4 லைன்ல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு க்ரூவோட ஏத்தி விடுவாங்க. க்ரூன்னும்போது ஆல்ரெடி ஒரு கூட்ஸ் ட்ரெயின் போயிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களோட உங்கள ஏத்தி விட்டு ஒரு 4, 5 பேர ஏத்தி விடுவாங்க. ஏத்தி விட்டு இந்த லைன்ல எங்கெங்க பிரிகாஷன் லெட்டர் யூஸ் பண்றாங்க, காஷன் லெட்டர் யூஸ் பண்றாங்க, காஷன் போர்டு எங்கெங்க இருக்கு, ஸோ எந்த வளைவுல எப்படி ஸ்பீட் போறது, ஸோ அந்த மாரி இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க லேர்ன் பண்ற மாரி இருக்கும். இந்த ஹேண்டலிங்ல. ஸோ ரிமைனிங் இருக்க 78 டேஸ் அதாவது உங்களுக்கு அப்ராக்ஸிமேட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மந்த்ஸ் வந்து இருக்கு. இந்த 3 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆவடியிலேருந்து உங்களுக்கு ட்ரெய்னிங் இருக்கும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு திருச்சி ட்ரெய்னிங் தான் வந்து பேசிக் ரூல்ஸ் இருக்கும். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்க வந்து ஆவடிக்கு சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. அங்க தான் வந்து உங்களுக்கு வந்து நார்மலா இந்த ட்ரெயின பத்தி டீட்டெயில்ஸ்லாம் அவங்க சொல்லுவாங்க. ஸோ எப்போணுமோ நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ட்ரெய்னிங் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்றது எப்போணுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 100 பேர் மினிமம் எடுத்தா கூட நம்மளுக்கு வந்து 500 பேர் இதுவரை செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ ரிமைனிங் செகண்ட் டிவி இன்னும் அவங்க கன்சிடர் பண்ணல. அதே மாரி பெண்டிங் லிஸ்ட் இன்னும் வந்து கன்சிடர் பண்ணாம வெறும் 500 பேர் மட்டும் இப்போதைக்கு ரெடியா ஃபைனல் லிஸ்ட் வரையும் வந்திருக்குது. ஸோ மேக்ஸிமம் இப்போ செலக்ட் ஆன ஸ்டூடண்ட்ஸ் வரையும் எல்லாமே பார்த்தீங்கன்னா, 5 பேட்சஸ்க்குள்ள உள்ள வந்துரலாம். ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 160 மெம்பர்ஸ் எடுத்திருக்காங்க ஒரு பேட்ச்க்கு. ஸோ இந்த தாட்டி 100 மெம்பர்ஸா சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளும் லாஸ்ட் டைம் மாரி 160 எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த தாட்டி எடுக்கிறதுக்கு. சரி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ ஏதாவது டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்றேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபுட்டுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அங்க ஸ்டேலாம் எப்படின்னு சொல்லி. உங்க ஸ்டே வந்து ஃப்ரீயா தான் இருக்கும் மேக்ஸிமம் சரிங்களா? இல்ல ஃபுட் ரேட் மட்டும் இங்க குடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா, அப்ராக்ஸிமேட்டா 306 டேஸ் ஆகுது. திருச்சில நீங்க ஒரு நாள் வந்து ஃபுட்டுக்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்ணணும்னு வச்சீங்கன்னா, ரூ. 306. இதுல நீங்க இந்த டீ, காஃபிலாம் குடிக்கல ப்ரோ. காலையில விடிய காலைல வேணாம். ஏன்னா சாப்பாடுலயே உங்களுக்கு டீ, காஃபி பிரேக்ஃபாஸ்ட்லயே வந்துருது. அடுத்து மார்னிங் ஒரு டீ, காஃபி அப்புறம் ஈவினிங். ஸோ இந்த இதெல்லாம் நீங்க கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு 240 ரேஞ்ச் வந்து உங்களுக்கு வருது. ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காஸ்ட் ₹240. இது வந்து நம்ம வந்து சேலரியில பே பண்ற மாரி இருக்கும். ஸோ அட்வான்ஸா நம்ம பே பண்ணி டோக்கன் வாங்கிக்கணும் இதுக்கு. 1 வீக்குக்கான ஃபுட் வந்து நம்ம அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணணும். ஸோ அததான் இங்க குடுத்துருக்காங்க. சரிங்களா? அட்வான்ஸ் பேமெண்ட்டா நீங்க 1 மந்த்தோ இல்ல 1 வீக்கோ பே பண்ணி இந்த டோக்கன் மாரி வாங்கி வச்சுக்கணும். அந்த டோக்கன யூஸ் பண்ணி நம்ம வந்து
ஃபுட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டன்ட்டா நீங்க இன்னைக்கு வேணும்னும்போது, நீங்க இன்னைக்கு போய் கேட்டீங்கன்னா தரமாட்டாங்க. டோக்கன் இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு தருவாங்க ஃபுட். ஸோ இது வந்து நீங்க வெளிய கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இன்கேஸ் திருச்சில இருக்க பெர்சனா இருந்தா, அவங்க வீட்டுக்கு கூட போயிட்டு வந்து வீட்லருந்து ஃபுட் எடுத்துட்டு வந்து கூட சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஒண்ணும் பிரச்சனை இருக்காது. நீங்க ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ற பெர்சனா இருந்தா, உங்களுக்கு இது பெட்டரா இருக்கும். ஏன்னா, நீங்க வெளிய வந்து கடைக்கு போயிட்டு போயிட்டு வர்றது வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் லாங்கா இருக்கும். நீங்க நடக்கிறது, போறது. ஸோ அதனால உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபுட் வந்து பெட்டரா இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, அதுல உள்ள எக்ஸாம் பத்தி டீட்டெயில் கேட்டிருந்தீங்க. அந்த 122 டேஸ் இருக்கு இல்லையா? அதுல வந்து உங்களுக்கு 24 டேஸ் வந்து திருச்சி. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு 78 டேஸ். இந்த டேட்ஸ் வந்து அப்ராக்ஸிமேட்டா நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியல. ஸோ ஆவரேஜா ஹேண்ட்லிங் மட்டும் 20 டேஸ் குடுத்துருந்தாங்க. ஸோ அதனால இதுலருந்து மைனஸ் பண்ணும்போது 78 டேஸ் வந்து ஆவடி வரும், சென்னை. ஸோ 20 டேஸ் வந்து ஹேண்ட்லிங் வரும். ஸோ திருச்சியில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேசிக் ரூல்ஸ் வந்து சொல்லுவாங்க. என்னென்ன ட்ரெயின் வந்து இப்போ சைன் போர்ட்லாம் இருக்கு இல்லையா? நம்ம இப்போ ரோட்ல போகும்போது சைன் போர்டு, இந்த ஸ்பீடோமீட்டர் அதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? ஸோ அந்த மாரி வந்து ரூல்ஸ் இருக்கும். ட்ரெயினுக்கு சொல்லி. ஒரு சிக்னலுக்கு நடுவுல என்ன? ஸோ ஒரு ஒரு சிக்னல் எப்படி ஒர்க் ஆகுது? ஸோ அந்த டீட்டெயில்லாம் உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. ஸோ அவங்க அதுக்கு வந்து அவங்களே புக் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. உள்ள ட்ரெய்னிங் சென்டர்லயே புக் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கு அமௌண்ட் மட்டும் பே பண்ற மாரி இருக்கும் நம்ப. இது பார்த்தீங்கன்னா, ஜிஆர்எஸ் ட்ரெய்னிங் சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஆவடி வருது இல்லையா? இந்த ஆவடில தான் ட்ரெயின பத்தி நம்மளுக்கு சொல்லுவாங்க. ட்ரெயினோட ஒர்க்கிங் கண்டிஷன் அது மாரி சொல்லுவாங்களாட்டுக்கு. நான் கேட்டவங்க அப்படிதான் சொன்னாங்க. 3 ஃபேஸ் கண்டிஷன்ஸ் பத்தியும், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கன்வென்ஷன் கன்வென்ஷனல் மெட்டீரியல் சொல்லி அது ஒண்ணு தருவாங்க. ஸோ இதுல 2 இருக்கும். இந்த ஹேண்டலிங் வந்து நம்ம டைரக்ட்டா நம்ம பிராக்டிகல் பண்ற மாரி. ஸோ நம்ம இதுவரையும் நம்ம படிச்சிருப்போம். ஸோ திருச்சி, சென்னைலாம் படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஹேண்டலிங் பிராக்டிகலா எப்படி வந்து ஹேண்டில் பண்றதுன்ற மாரி இருக்கும். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி 100 மார்க்ஸ். ஸோ பாசிங் மார்க் பார்த்தீங்கன்னா, 60% மார்க் எடுக்கணும். ஸோ இதுவும் டோட்டல் உங்களுக்கு 100 மார்க்ஸ். இது ஒரு புக்கு, இது ஒரு செகண்ட் புக்கு. ஸோ இது ஒரு புக் மட்டும் தான். ஸோ இதுலயும் பாசிங் மார்க் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 60 மார்க்ஸ் தான் இருக்கும். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, ஜிஆர்எஸ்ல வந்து 40 எம்சிக்யூ இருக்கும். சரிங்களா? ரிமைனிங் 60 தான் பேராகிராஃப் இருக்கும். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 40 ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இருக்கும். ரிமைனிங் 60 வந்து பேராகிராஃப் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நெறைய பேர் வந்து பயப்படுறாங்க. ப்ரோ இவ்வளோ தூரம் வந்துட்டேன். இதுல பாஸ் ஆயிட்டா, ஃபெயில் ஆயிட்டா என்ன ப்ரோன்னு. ஸோ இவ்வளோ ஸ்டேஜ் தாண்டி வந்த பெர்சன் வந்து அவ்வளோ சீக்கிரம் இதுலருந்து ஃபெயில் ஆக மாட்டோம்ன்றது என்னோட நம்பிக்கை. சரிங்களா? எல்லாத்துக்குமே ஈஸியா புரியிற மாரி தான் இருக்கும். ஸோ யாரும் பயப்பட வேண்டாம். ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். இதுலயே பாருங்க 40 எம்சிக்யூ இருக்கு. ரிமைனிங் 20 கொஸ்டின்ஸ் வந்து 20 மார்க்ஸ் எடுத்தா முடிஞ்சு பாஸ் பண்ணிடலாம். ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, இதுலயும் 40 ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இருக்கு. நம்ம எல்லா ஸ்டேஜ் தாண்டி தான் வந்திருப்போம். ஃபில் இன் த பிளாங்க்ஸ்ன்னும்போது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இதுலயும் 20. ஸோ இதுல 20 எடுத்தீங்கன்னா, இதுலயும் பாஸ் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஹேண்டலிங் வந்து போயிடுவீங்க. ஸோ இன்கேஸ் இதுலருந்து ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அகைன் இன்னொரு தாட்டி உங்களுக்கு வந்து ட்ரெய்னிங் நடக்கும். செகண்ட் பேட்ச் வராங்க இல்லையா? அவங்களோட சேர்ந்து ட்ரெய்னிங் பண்ற மாரி இருக்கும். ஸோ அதனால ரொம்ப பெருசாலாம் பயப்பட வேணாம். கூலா இருங்க. ஸோ வேற ஏதாவது டீட்டெயில் இருந்துச்சுன்னா, நான் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்றேன். ஸோ அவங்க மெயில் பண்ணதுக்கப்புறம், அந்த மெயில்ல வந்து உங்களுக்கு சில டேட்டாஸ் வந்து எடுத்துட்டு வர சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுல என்னென்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க டிவி போனீங்க இல்லையா? சென்னை டிவி. ஸோ டிவிக்கு போன எல்லா டேட்டாவும் நீங்க வந்து ஃபில் பண்ணணும். டிவி செட் ஒண்ணு ஃபுல்லா இருக்கும். ஸோ அடிஷனலா பார்த்தீங்கன்னா, ரயில்வே ஃபார்மேட்டோட ஓபிசி. ரயில்வே ஓபிசி ஃபார்மேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்து எடுத்துட்டு வர சொல்லுவாங்க. ஸோ அந்த கேரக்டர் சர்டிஃபிகேட்டுக்கு நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, போலீஸ் சர்டிஃபிகேட் வேணுமா கேட்டிருந்தீங்க. ஸோ போலீஸ் சர்டிஃபிகேட்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெளிய தாசில்தார் அந்த மாரி பெர்சன்ட்ட வாங்கும்போது தான் போலீஸ் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. ஸோ கேரக்டர் சர்டிஃபிகேட் நீங்க படிச்ச காலேஜ் ஹெட் மாஸ்டர் இருப்பாங்களே, அவங்கள்ட்ட போய் வாங்கிக்கலாம். ஸோ அது வாங்க போம்போது உங்க மார்க் ஷீட் எடுத்துட்டு போங்க. அப்பதான் நீங்க இங்க படிச்சீங்கன்றது தெரியும். மார்க் ஷீட், டிசி அதெல்லாம் எடுத்துட்டு போனீங்கன்னா, அவங்க வந்து அத வச்சு கேரக்டர் சர்டிஃபிகேட் குடுத்துருப்பாங்க. ஹெட் மாஸ்டர் காலேஜ் ஹெட் மாஸ்டர்ட்ட ஒண்ணு வாங்கிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்ட்ட மேபி 2 கேட்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா, டெக்னீஷியனோட டேட்டா இது. ஸோ அதனால 2 கேரக்டர் சர்டிஃபிகேட். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஷ்யூரிட்டி போட சொல்லுவாங்க. ஷ்யூரிட்டி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு பாண்ட் பேப்பர். ஸோ இதுல என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இந்த போஸ்ட்டுக்காண்டி நான் வேலை செய்றேன். ஸோ இதுலருந்து நான் அ போக மாட்டேன். 5 வருஷத்துக்கு நான் இதுக்காண்டி வேலை செய்றேன். ஸோ அதுலருந்து நான் போற மாரி இருந்தா, நான் வாங்குற சேலரி ஃபுல்லா பே பண்ணி, அதுக்கு 12.5% இன்ட்ரெஸ்ட்டும் நான் பே பண்ணிட்டு போற மாரி இருக்கும். ஸோ நீங்க உள்ள வந்து ரயில்வேல வந்து நீங்க அடுத்தடுத்து உள்ள மூவ் பண்ணிக்கலாம். அது வந்து ப்ராப்ளம் இருக்காது. ஸோ நீங்க ரயில்வே வந்துட்டு எனக்கு செட் ஆவல, வேலையே வேணான்னு சொல்லி போறீங்க பார்த்தீங்களா? அந்த மாரி பெர்சனுக்கு மட்டும் தான் இது வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ மித்தபடி நீங்க உள்ள வந்து ஜேஇ ஆவறதோ, இல்ல வேற ஏதாவது டிபார்ட்மெண்ட் எக்ஸாமு, ஸோ அந்த மாரி எழுதி மூவ் பண்றவங்க மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது இருக்கும். அப்புறம் என்பிஎஸ் ஃபார்ம் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த இது மட்டும் அவங்க கேட்டிருப்பாங்க. ஸோ இத மட்டும் தான் நம்ம ஃபுல் பண்ணி எடுத்துட்டு வர மாரி இருக்கும். அப்புறம் நியர் பை ஷ்யூரிட்டி ஏதாவது கேட்டிருப்பாங்க.
நியர்பை ஷூரிட்டினா உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க நீங்க இங்க தான் இருக்கீங்கன்ற மாரி அட்ரஸ், லொகேஷனுக்காண்டி ஒரு ஷூரிட்டி கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த டேட்டா மட்டும் தான் கேட்டிருக்காங்க. டெக்னீஷியன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் பேங்க் வந்து கேட்டிருந்தீங்க. பேங்க் வந்து எஸ்பிஐ வேணுமான்னு சொல்லி. எஸ்பிஐனா சேலரி அக்கவுண்ட்க்கு மட்டும் தான் பெனிஃபிட் வந்து எஸ்பிஐ இருக்கு. ஸோ அதனால சீக்கிரமாவும் சேலரி வந்துரும். எஸ்பிஐ பொறுத்தவரைக்கும். அதாவது உங்களுக்கு எஸ்பிஐ அக்கவுண்ட் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு மார்னிங் வருதுன்னா, சேம் டே ஈவினிங்குள்ள அதர் பேங்க்ஸுக்கும் வந்து அக்கவுண்ட்ல காசு வந்துரும். ஸோ அதனால அது உங்க சாய்ஸ். எஸ்பிஐயா இருந்தாலும் சரி, எந்த பேங்கா இருந்தாலும் சரி. செக் லீஃப்ன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. செக் லீஃப் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பெர்சன் வந்து டெக்னீஷியன் உள்ள போனாங்க. அந்த பெர்சன்ட்ட வந்து செக் லீஃப் இல்ல. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, அவங்க பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் இருக்கு இல்லையா? அந்த ஃப்ரண்ட் பேஜ குடுத்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணாங்க. ஸோ செக் லீஃப் வந்து மஸ்ட்ன்னு சொல்லி கேட்கல டெக்னீஷியன்ல. ஸோ அதனால வந்து உங்களோட சாய்ஸ் செக் லீஃப் இருந்தா பரவால்ல. இல்ல வாங்கலனாலும் வாங்கி வச்சுக்கோங்க பயமா இருந்தாலும். அடுத்து பார்த்தீங்கன்னா, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஸோ ஃபோட்டோ வந்து மஸ்ட்டு. நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, டிவிக்கு போன ஃபோட்டோவ எடுத்துட்டு வந்து குடுப்போம். ஸோ டிவிக்கு போன ஃபோட்டோ வந்து அங்க வந்து ஒரு ஃபைல் அனுப்புவாங்க. இங்க டிவிஷனல் டிவிக்கு வந்து அங்க நம்ம குடுத்த ஃபைல இங்க ரிட்டர்ன் அனுப்புவாங்க. அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அங்க என்ன ஃபோட்டோ குடுத்தீங்களோ, அதே ஃபோட்டோ இங்கேயும் இருக்கும். அதாவது நீங்க எடுத்துட்டு போயிருப்பீங்க இல்லையா? டிவிக்கு கொண்டு போன ஃபோட்டோவ இங்க எடுத்துட்டு போய் குடுக்கும்போது, அந்த மெயில் வந்து உங்களுக்கு 1 மந்த்க்கு ரீசென்ட்டா எடுத்த ஃபோட்டோ எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதனால அதிலேயே கண்டுபிடிச்சுருவாங்க. நீங்க 2 சட்ட கலர் ஒண்ணா இருந்தா கண்டுபிடிச்சுருவாங்க. ஸோ ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன்னா எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அப்படி இல்லன்னா வேற ஏதாவது கலர்ல சட்ட போட்ட கலர்ல ஃபோட்டோ இருக்குன்னா, அது கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சேம் ஃபோட்டோ நீங்க எடுத்துட்டு வர வேண்டாம். டிவி குடுத்த ஃபோட்டோ இங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா சத்தம் போடுவாங்க. ஸோ அதனால அதுவும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ வேற ஏதாவது அப்டேட் வந்துச்சு அப்டின்னா, இல்ல ஃபார்ம் டீட்டெயில் எதுவும் வந்துச்சுன்னா, அந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்றது? இல்ல என்னென்ன டீட்டெயில்ஸ் குடுக்கணும்ன்றத நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.